வணக்கம் நண்பர்களே, ஃபேட் டு ஃபிட் ஜர்னியில் இது நாள் 8. 5 மணிக்கு வந்து சார்ஜ் போட்டு தூங்கிட்டேன். அதனால் 8:30 மணிக்கு மேலே தான் ரெடி ஆனது. எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல இன்னைக்கு. நாளையிலேருந்து எல்லா ஒர்க் அவுட்டும் கரெக்டாக பண்ணலான்னு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவு கன்சிஸ்டன்சியாக வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். 8:50 வரைக்கும் நான் ரெடி ஆகிட்டு அப்புறம் தான் வேலைக்கு கிளம்புனேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் தான் லேட்டாக கிளம்புறேன்னு பார்த்தா ஆட்டோவும் இன்னைக்கு கிடைக்கல. வேலை செய்கிற இடத்துக்கு 9:30 கிட்ட தான் போய் சேர்ந்தேன். அண்ட் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் படம் பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் ஒரு 12:40 கிட்டே என் ஃப்ரெண்டு கடையாண்ட வந்திருந்தான். வாடா வெளியே போகலான்ட்டு. அதனால் அவன் கூட சேர்ந்து நான் வெளியே போயிட்டேன். அதோட அவன் எடுத்துகிட்டு வந்த வண்டி வந்து அவங்க பெரியப்பாவோடது. அதில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட அவன் கேட்காம வந்திருக்கான். நாங்கள் வெகு தூரம் போயிட்டோம். எங்களுக்கு வழியே தெரியாத அளவுக்கு நாங்கள் சுற்றிட்டோம். அதுவும் ஒரு பிரியாணி வாங்குறதுக்காக. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவன்கிட்ட சொன்னேன், இங்கே ஒரு கடை இருக்குது அங்கேயே வாங்கிக்கலாடான்ட்டு. அவன் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியில் அதே கடையில் தான் போய் வாங்கினோம். எப்படியோ இன்றைக்கி சன்செட்டை மிஸ் பண்ணாமல் வீடியோ பிடிச்சிட்டேன். 9 மணி அளவில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கூட வேலை செய்கிற அக்காவும் நான் போகிற வழியில் தான் வராங்க. இந்த வீடியோவில் அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்னாப் சாட்டில் ஃபில்டர் போட்டால் மட்டும் தான் இதில் முகத்தை காட்டுவாங்களாம். அப்புறம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிருந்தேன். பஸ்ஸே வரல. அதனால் கடைசியில் ஆட்டோ பிடிச்சி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் டின்னர்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் 11 o'clock கிட்டலாம் என் வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சிட்டேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.